ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாகும். தலைப்பு: நான் உன்னை விடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை. கர்த்தர் ஒரு மனிதனோடு பேசி, தீர்க்கதரிசியாகிய எரேமியா அவர்களுடன் பேசி, கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்களும் அது எப்படி நிறைவேறியது என்பதை குறித்தும் இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு கூட ஒரு தீர்க்கதரிசி எப்படி உருவாகிறார் என்பதை குறித்தும் இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி தீர்க்கதரிசியாக உருவாக்குகிறார். சரி, அது எப்படி என்பதை குறித்து நாம் ஆழமாய் தியானித்து வருகிறோம். இந்த செய்தியிலையும் அதன் தொடர்ச்சியை பார்க்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு மனிதனை உருவாக்கும் முன்னே நான் அந்த மனிதனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்குள் இருந்து புறப்பட்ட ஆவிதான் மனிதனுக்குள் தாயின் கருவில் அனுப்பப்பட்டு ஒரு மனிதன் உருவாகிறான். கர்த்தருக்கு பரிசுத்தமான ஒரு மனிதன், ஒரு தீர்க்கதரிசி உருவாகிறார். பரலோகத்திற்கென்று ஒரு தாயின் கருவிலேயே கர்த்தர் மனிதனை உருவாக்குகிறார். அந்த மனிதனை தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே போதித்து வழி நடத்தி அபிஷேகமும் பண்ணுகிறார் தீர்க்கதரிசியாக என்று இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பரிசுத்தவான் உருவாகும் போது, ஒரு நீதிமானை, பரலோகத்திற்கு போகும் தகுதியுடைய ஒரு மனிதனை உருவாக்குவதற்கு கர்த்தர் தாயின் கருவிலேயே அந்த மனிதனை தெரிந்து கொள்கிறார் என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக அவர் தெரிந்து கொண்டார், அறிந்திருக்கிறார், அந்த மனிதனை உருவாக்குகிறார், பரிசுத்தப்படுத்துகிறார், அபிஷேகம் பண்ணுகிறார். இப்படி செய்து அந்த குழந்தை பிறக்கிறது. இப்படி பிறந்த குழந்தைதான் எரேமியா தீர்க்கதரிசியாய் வளர்கிறது. ஒரு தீர்க்கதரிசியை உருவாக்கி அவரிடத்தில் பேசுகிறார். தீர்க்கதரிசி என்றால் கர்த்தருடைய வார்த்தையை மற்ற மனிதர்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும் மனிதன் என்று சொல்லலாம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களோடு பேசுவதற்கு பாவம் நிரம்பிய மனிதர்களோடு அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. கர்த்தர் பேசுவார், ஆனால் அவர்களால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. கேட்கும் பலன், திறமை, அந்த திறன் இல்லை. அதாவது நாம் நம் கண்களை துணிகளால் கட்டி கொண்டு கண்ணை முழுவதும் மறைத்து விட்டு எவ்வளவுதான் பிரகாசமான வெளிச்சத்தை நம் கைகளில் நம் கண்முன் கொண்டு வந்து கொடுத்தாலும் நம்மால் அதை புரிந்து கொள்ள பார்க்க முடியாது. ஏனென்றால் நம் கண் மறைக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல கர்த்தருடைய வார்த்தையை கேட்காதபடிக்கும், கர்த்தரை பார்க்க முடியாதபடிக்கும் நம்முடைய பாவங்கள், மனித குலத்தின் பாவங்கள் அவர்களை மூடி இருக்கிறது. கர்த்தர் நம்முடன் பேச விரும்புகிறார், தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார், நம் முன் தோன்ற விரும்புகிறார். நாம் தான் நம் பாவ கண்களால் அவரை பார்க்க கூடாமல் இருக்கிறோம். அதனால் கர்த்தர் எப்படியாவது மனிதனை வழிநடத்த வேண்டும் என்று விரும்பி நமக்குள் இருந்து ஒரு மனிதனை உருவாக்குகிறார். தாயின் கருவிலேயே தெரிந்து கொண்டு அந்த மனிதனை பரிசுத்தப்படுத்தி அபிஷேகம் பண்ணி சுத்திகரித்து அதற்கேற்ற திறமையுள்ள ஒரு மனிதனாக பரிசுத்தப்படுத்தி பல உபத்திரவங்களையும் பாடுகளையும் கொடுத்து, தீர்க்கதரிசிகள் அப்படித்தான் உருவாகிறார்கள். பூமியில் உள்ள பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய ஊழியர்கள் எல்லோரும் பொன்னை போல புடமிடப்பட்டவர்களே. நன்றாக தெரிந்து கொள்வோம். சுகபோகமாக வாழ்ந்து பெரிய ஊழியராய் மாறின எந்த ஊழியரையும் இதுவரை பார்த்ததில்லை. எல்லோரும் புடமிடப்பட்டவர்கள். எவ்வளவு வசதியான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும், எவ்வளவு பெரியவர்களாய் பிறந்திருந்தாலும் சரி, அவர்கள் புடமிடப்பட்டுதான் ஊழியர்களாகிறார்கள். பல துன்பங்களையும் பாடுகளையும் அனுபவித்துதான் உருவாகிறார்கள். இது அப்படி உருவாகிறவர்களே உண்மையான கர்த்தருடைய ஊழியக்காரர்களா இருக்கிறார்கள். இப்படி உருவாக்கப்பட்ட ஒரு ஊழியர் தான் எரேமியா தீர்க்கதரிசி. கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு பேசி சொல்லுகிறார், நான் உன்னை தாயின் கருவில் உருவாக்கும் முன்னே தெரிந்து வைத்திருக்கிறேன். உனக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன், உன்னை சுத்திகரித்தேன், அபிஷேகம் பண்ணினேன், நான் தான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன் என்று சொல்லி
அதோடு கூட இன்னொரு காரியத்தையும் கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை ஜாதிகளுக்கும் தேசங்களுக்கும் தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொல்லுகிறார். ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும், அதாவது ஒவ்வொரு தேசங்களுக்கும், எல்லா தேசங்களுக்கும், பல இனப்பட்ட பல ஜாதி மக்களுக்கும், பல விதமான இன மக்கள் இருக்கிறார்கள் அல்லவா உலகெங்கும், எல்லோருக்கும் என்று பொருள். சகல ஜாதியாருக்கும், பாஷைக்காரர்களுக்கும், இப்படி பல தேசங்களுக்கும் நான் உனக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொல்லுகிறார். இன்னொரு காரியத்தையும் கவனிக்க வேண்டும். ஒரு தீர்க்கதரிசியை எந்த ஒரு மனிதனும் நானே ஒரு பரிசுத்தவானாக வேண்டும், நான் ஒரு சுவிசேஷ ஊழியம் செய்ய வேண்டும், நான் ஒரு மேய்ப்பர் ஊழியம் செய்ய வேண்டும், அப்போஸ்தல ஊழியம் செய்ய வேண்டும், தீர்க்க தரிசன ஊழியம் செய்ய வேண்டும் என்று நாமாக ஒவ்வொரு ஊழியத்தையும் தெரிந்து கொண்டு நாமாக கர்த்தரை தேடிக்கொண்டு போவது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. கர்த்தர் தான் ஒரு மனிதனை உருவாக்கி தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தி இன்னாருக்கு இந்த அபிஷேகம் என்று அவரே நிர்ணயிக்கிறார். நம்முடைய விருப்பத்தின்படி அல்ல. ஆனால் ஒரு காரியம் என்னவென்றால், ஒரு ரகசியம், கர்த்தர் நம்மை எந்த வேலைக்கென்று ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரோ அந்த வேலைக்கான விருப்பம் நமக்குள் இருக்கும், நம் மனதில் இருக்கும். நாம் அதை மிகவும் நேசிப்போம். நம்மை அறியாமல் நமக்கு அந்த வேலையின் மேல் ஒரு ஆர்வம், ஆசையா இருக்கும். அதாவது ஒரு தீர்க்கதரிசியின் மேல், அதாவது தீர்க்க தரிசன அபிஷேகத்தின் மேல் ஆசையா இருப்பவர்களுக்கு கர்த்தர் அந்த அபிஷேகத்தை கொடுக்க சித்தம் வைத்திருப்பார். அதனால் அந்த விருப்பம் அவர்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கும். அது கிடைக்கும் பொழுது மிகவும் சந்தோஷப்படுவார்கள். இப்படியாக ஒவ்வொரு ஊழியத்திற்கும் இருக்கிறது. யாருக்கு எந்த ஊழியமோ அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும், எந்த இடத்தில் என்று, எந்த காலத்தில் இருந்து செய்ய வேண்டும், எந்த வயதிலிருந்து செய்ய வேண்டும், இதையெல்லாம் கர்த்தரே முடிவு செய்வார். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு செய்வதுதான் நம்முடைய வேலை. அவருக்கு இணங்கி நடப்பது, அவருடைய சொல்லுக்கு இணங்கி கீழ்ப்படிந்து தாழ்மையோடு நடப்பதுதான் நம் வேலை. அதை விட்டு நாம முடிவு செய்து கொண்டு, நாம ஊழியம் செய்து கொண்டு, நாம திட்டமிட்டு கொண்டு இருந்தால் அது உண்மையில் அது கர்த்தருடைய ஊழியம் அல்ல. நாம் திட்டமிடக் கூடாது. இப்படி கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியை குறித்து சொன்னதும், அப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தாவே, நான் எப்படி பேச வேண்டும் என்று எனக்கு தெரியாதே, நான் சிறு பிள்ளையாய் இருக்கிறேனே என்று சொல்லுகிறார். அதாவது கர்த்தர் அவரோடு கூட, தீர்க்கதரிசியோடு கூட பேசும்போது அவருடைய வயது சுமார் 20 இருந்திருக்கிறது. அப்பொழுதுதான் அவர் ஊழியம் செய்ய தொடங்கி இருக்கிறார். அப்படி என்றால் 20 வயதில் இருக்கிற ஒருவரை அழைத்து பெரியோர்களுக்கும் தேசங்களுக்கும் போய் ராஜாக்கள் முன்பாக நின்று தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று சொல்லும் போது அவர் பயப்படுகிறார். நான் பேச அறியேனே, யாரிடம் போய் எப்படி பேச வேண்டும் என்று எனக்கு தெரியாதே, நான் எப்படி போய் தீர்க்க தரிசனம் உரைப்பது என்று பயந்து கர்த்தரிடம் சொல்லுகிறார். நான் சிறு பிள்ளையாயிருக்கிறேன், நான் பேச தெரியாது, எனக்கு பேச தெரியாது என்றால் முறைப்படி எப்படி பேச வேண்டும், யாரிடம் போய் எப்படி பேச வேண்டும், ராஜாக்கள் முன்பாக நின்று பேச வேண்டும். இன்றைக்கு நம்முடைய தேசத்தின் பிரதம மந்திரி, முதலமைச்சர் அவர்களுக்கு முன் நின்று திடீரென்று பேச வேண்டும் என்று சொன்னால் நமக்கு பயமாக இருக்கும் அல்லவா? அது போல கர்த்தர் சொன்னார். அது போல தீர்க்கதரிசி ஐயா சொன்னார். அதற்கு கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று சொல்லாதே, நான் சிறிய பிள்ளை என்று நீ சொல்லாதே, அப்படி சொல்லக்கூடாது, சொல்லாதே. நான் அனுப்புகிற எல்லா இடத்திலும் போய் நான் சொல்வதை நீ போய் சொல், பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். நான் உனக்கு என்ன கட்டளையிடுகிறேனோ அதையெல்லாம் நீ போய் பேசு, நான் உன்னுடனே கூடவே இருக்கிறேன், நீ பயப்படாதே, தைரியமாய் போய் பேசு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி சொல்லி கர்த்தர் தமது கரத்தை நீட்டி எரேமியா தீர்க்கதரிசியின் வாயை தொட்டார். அப்படி தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயில் வைக்கிறேன், நீ சொல்ல வேண்டிய என்னுடைய வார்த்தைகளை உன் வாயில் வைக்கிறேன் என்று சொல்லி தம்முடைய திருக்கரங்களால் எரேமியா ஐயாவின் வாயை கர்த்தர் தொட்டார். தொட்டு சொல்லிவிட்டு கர்த்தர் சொல்லுகிறார் இன்னுமாக, பார், உன்னை நான் இடிக்கவும் உன்னை நான் எதற்கு பயன்படுத்த போகிறேன் என்றால், அதாவது
உன்னை நான் பயன்படுத்துகிற விதம் என்னவென்றால், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும், இப்படியாக நான் உன்னை பயன்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். 6 விதமான காரியங்கள். 4 காரியங்கள் அழிவுக்குரிய காரியங்கள், தீமைகளை அழிக்க. நன்மையான காரியங்கள் 2, இவைகளை செய்ய. இப்படி நான் உன்னை பயன்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியாக உன்னை நான் அபிஷேகம் பண்ணினேன். இன்றைய தினம் நான் உன்னை அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி சொல்லிய பின்பு கர்த்தர் கேட்கிறார் எரேமியா தீர்க்கதரிசியை நோக்கி, என்னத்தை காண்கிறாய் என்று கேட்கிறார். நீ என்ன பார்க்கிறாய் என்று கேட்கிறார். அதற்கு தீர்க்கதரிசி ஐயா சொல்லுகிறார், வாதுமை மரத்தின் கிளையை பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு வாதுமை மரத்தின் கிளை காண்பிக்கப்படுகிறது. தரிசனமாக அவர் பார்க்கிறார். இது ஓபன் விஷன். அவர் விழித்திருக்கும் பொழுது, உறங்கவில்லை, விழித்திருக்கும் போது கனவு போல அவருக்கு தெரிகிறது. ஓபன் விஷன் என்று சொல்லுவார்கள். கண் திறந்திருக்கும் பொழுதே கர்த்தர் அவருக்கு தரிசனம் காட்டுகிறார். அப்பொழுது அவருக்கு வாதுமை மரத்தின் கிளை தெரிகிறது. அதை ஐயா கர்த்தரிடம் சொல்லுகிறார். இதை கேட்டதும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ சொன்னது சரிதான், என் வார்த்தையை நான் சீக்கிரமாய் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ கண்டது சரிதான், என் வார்த்தையை நான் சீக்கிரமாய் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசிக்கு உண்டாகிறது. அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்கிறார். 2வது முறையும் அந்த தரிசனத்தை பார்த்தவுடன் தீர்க்கதரிசி ஐயா சொல்லுகிறார், பொங்குகிற பானையை நான் பார்க்கிறேன். ஒரு பானை இருக்கிறது, அது பொங்கிக் கொண்டிருக்கிறது. அதன் வாய் வடக்கே இருந்து நோக்குகிறது என்று என்று பார்த்த தரிசனத்தை அப்படியே சொல்லுகிறார். அப்பொழுது கர்த்தர், வடக்கே இருந்து தீங்கு தேசத்தினுடைய குடிகள் எல்லார் மேலும் வரும் என்று சொல்லுகிறார். இதோ நான் வடதிசையின் ராஜ்யங்களை எல்லாம் ஒன்றாக கூப்பிடுவேன் என்று சொல்லுகிறார். அவர்கள் எல்லாம் வந்து அவனவன் தன் தன் சிங்காசனத்தை எருசலேமின் மதில்களுக்கு முன்பும், எருசலேமின் ஒளிமுக வாசல்களுக்கு முன்பும், அதன் சுற்று மதில்கள் எல்லாவற்றிற்கும் விரோதமாகவும், யூதா தேசத்து எல்லா பட்டணங்களுக்கு விரோதமாகவும் வைப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது யூதா தேசத்திற்கும் எருசலேமுக்கும் விரோதமாக வடதிசையிலிருந்து ராஜாக்கள் வந்து விரோதமாய் செயல்படுவார்கள், யுத்தம் செய்ய வருவார்கள், துன்பப்படுத்த வருவார்கள் என்று தீர்க்க தரிசனமாக அந்த பொங்குகிற பானையை காண்பித்து எரேமியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் உவமையாக சொல்லுகிறார். இந்த 2 சம்பவங்களிலும் 2 தரிசனம் எரேமியா ஐயாவுக்கு காட்டப்படுகிறது. ஒன்று வாதுமை மரத்தின் கிளை, 2வது பொங்குகிற பானை. பொங்குகிற பானை என்பது அவர்களுடைய பாவம் பொங்கியது, அது நிமித்தம் அவர்களுக்கு தீமை வருகிறது. அது வடக்கே அந்த பானையின் வாய் நோக்கி இருந்தது போல வடக்கே இருந்து துன்பம் வருகிறது என்று பொருள். இப்படியாக அது ஓமையாக காட்டப்படுகிறது. இது ஓபன் விஷன் என்றால் ஒரு வீடியோவை போல கர்த்தர் காண்பித்து ஐயாவை கேட்கிறார். முதலில் தரிசனத்தை காட்டுகிறார். எரேமியா ஐயாவின் கண்கள் திறக்கப்பட்டு, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு, இதெல்லாம் சத்தியம். தீர்க்க தரிசனம், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவது, ஆவிக்குரிய காதுகள் திறக்கப்படுவது, ஆவிக்குரிய வாய் தொடப்பட்டு கர்த்தருடைய ஆவியால் நிரம்பி பேசுவது, இது எல்லாம் சத்தியம், உண்மை. இதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். வீண் பிடிவாதமும் தேவையற்ற வாக்குவாதங்களும் செய்யக்கூடாது. இப்படி எருசலேமுக்கு விரோதமாக விரோதிகள் வந்து சூழ்ந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் தீர்க்க தரிசனம் உரைத்தார். இது ஏன் நடக்கிறது என்றால், இஸ்ரவேலர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் நீண்ட காலமாக கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டார்கள். அது நிமித்தம் கர்த்தர் பலமுறை எச்சரித்தும் கூட கேட்கவில்லை. அவர்களுடைய மீறுதலை நிமித்தம் இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். அதாவது எசேக்கியா தீர்க்கதரிசி பாபிலோனிலிருந்து வந்த விருந்தினர்களை அழைத்து, எசேக்கியா ராஜா தம்முடைய அரண்மனையில் இருந்த எல்லா பொக்கிஷங்களையும்
எல்லாவற்றையும் காண்பித்தார். பாபிலோனின் விருந்தினர்களுக்கு அவர்கள் போய்விட்டார்கள். அவர்கள் பார்த்தது அந்த வார்த்தைகள், அவர்கள் பார்த்து போய் பாபிலோனின் ராஜாக்களிடத்தில் சொல்லி அதன் மூலம் வந்த தீங்குதான் பிற்காலத்தில் அவர்களுக்கு வந்தது. இப்படி எசேக்கியா ராஜாவை கர்த்தர் ஆசீர்வதித்து சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுத்திருந்தும் அதை பாதுகாப்பாக மறைத்து வைக்காமல் அதை வெளிப்படுத்தியதின் நிமித்தம் எசேக்கியா ராஜா எல்லோரிடத்திலும் பாபிலோனின் எதிரிகளிடத்தில் வெளிப்படுத்தியதின் நிமித்தம் அப்பொழுதே கர்த்தர் சொன்னார், இந்த தேசத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நான் காண்பித்து விட்டேன் என்று எசேக்கியா சொன்னார். அப்பொழுது கர்த்தர் சொன்னார், நீ காண்பிக்காத பொருள் ஒன்றுமில்லை என்று சொன்னாய். அதே போல எல்லாவற்றையும் பாபிலோனின் ராஜாக்கள் வந்து எடுத்துக்கொண்டு போவார்கள். பாபிலோனுக்கு மீண்டும் கொண்டு போகப்படும், எல்லாம் கொண்டு போகப்படும். நீ காண்பித்த பொருள்களை எல்லாவற்றையும் காண்பித்து விட்டார். எல்லாவற்றையும் பாபிலோனுக்கு மீண்டுமாய் வந்து எதிரிகள் எடுத்துக்கொண்டு போவார்கள் என்று கர்த்தர் அப்பொழுதே தீர்க்க தரிசனம் உரைத்தார். அதன்படியே நடக்கும் என்று எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த வாக்கியமும் சொல்லப்படுகிறது. இந்த காரியம் ஏன் நடக்கிறது என்றால், இஸ்ரவேலர்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி அந்நிய தேவர்களை பின்பற்றியது நிமித்தம் தங்களுக்கென்று தாங்களே தெய்வங்களை உண்டாக்கி, சிலைகளை உண்டாக்கி தங்களுக்கு தாங்களே வழிபாடு செய்து கொண்டார்கள். அந்த விக்கிரகங்களை செய்து கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனார்கள். அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டி கர்த்தரை விட்டு பின்வாங்கி பாவம் செய்தார்கள். அது நிமித்தம் கர்த்தர் கோபம் கொண்டு கர்த்தருக்கு பிடிக்காத காரியம், கர்த்தரை விரோதித்து அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டி அதை வழிபட சென்று விட்டார்கள். கர்த்தரை விட்டு போய்விட்டார்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டியவர்கள் கர்த்தரை விட்டு விலகி சென்றது நிமித்தம், கர்த்தருக்கு பிரியமில்லாத விரோதமாக செய்த காரியங்களின் நிமித்தம் கர்த்தர் இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்களுக்கு அனுப்புகிறார். நான் அவர்களுக்கு விரோதமாக கூறுவேன், நியாய தீர்ப்பை சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எரேமியா தீர்க்கதரிசியினிடத்தில். இப்படி இருக்க, நீ உன் அறையை கட்டி கொண்டு நான் சொல்லுகிறவைகளை எல்லாம், நான் கட்டளையிடுகிற எல்லா காரியத்தையும் நீ அவர்களிடத்தில் போய் சொல்லு. கர்த்தர் ஒரு எச்சரிப்பையும் இந்த இடத்தில் எரேமியா தீர்க்கதரிசியிடம் சொல்லுகிறார். நான் சொல்லுகிற எல்லா கட்டளைகளையும் நீ போய் தைரியமாய் அவர்களிடத்தில் போய் சொல். அப்படி சொல்லாமல் நீ வந்து பயந்தாயானால் அல்லது மாற்றி பேசினாயானால், ஏதாவது தவறு செய்தால், என் வார்த்தைக்கு முழுமையாய் நீ கீழ்ப்படியாவிட்டால் நான் உன்னை கலங்க பண்ணுவேன் என்றும் கர்த்தர் இந்த இடத்தில் சொல்லுகிறார். நீ எந்த தவறும் செய்யாதே, நான் உன்னை கலங்க பண்ணி விடுவேன், அதனால் நீ எந்த தீங்கும் செய்து விடாதே என்று முன்னெச்சரிக்கையாக எரேமியா ஐயாவிடம் சொல்லுகிறார். நான் உன்னை கலங்க பண்ணாதபடிக்கு நீ என் கட்டளைகளை எல்லாம் போய் சொல் என்று சொல்லுகிறார். நீ இதை சொல்லவில்லை என்றால் கலங்கி போவாய், உனக்கு துன்பத்தை கொடுப்பேன், போய் சொல் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் கர்த்தர் தெரிந்து கொண்டார் எரேமியா ஐயாவை. தாயின் கருவிலேயே அபிஷேகம் பண்ணிவிட்டார். 20 வருடங்கள் அவரை வளர்த்து சகல ஞானத்திலும் அவரை தேட வைத்திருக்கிறார். பயப்படாமல் தைரியமாய் போய் நில் என்று சொல்லுகிறார். நீ அவர்கள் முகத்திற்கு அஞ்சாதிரு, அவர்களுக்கு முன்பாக போய் பேசுவதற்கு பயப்படாதே என்று கர்த்தரை சொல்லுகிறார். இப்படியாக கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறார் இஸ்ரவேலரிடத்தில். இதோ தேசம் அனைத்திற்கும், யூதாவின் ராஜாக்களுக்கும் அதன் பிரபுக்களுக்கும் அதன் ஆசாரியர்களுக்கும் தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இரும்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது யூதா தேசத்தின் ஜனங்கள் எல்லோருக்கும், ஆசாரியர்களுக்கும், பிரபுக்களுக்கும், ராஜாக்களுக்கும் எல்லோருக்கும் நான் அவர்களுக்கு முன்பாக உன்னை பலப்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். இரும்பு தூண், வெண்கல அலங்கம் என்பதெல்லாம் உறுதியான பொருட்கள், மிக மிக உறுதியான பொருட்கள், மிகவும் உடைக்க முடியாது, நகர்த்த முடியாது, மிகவும் பலம் வாய்ந்த பொருட்கள்.
இப்படிப்பட்ட ஒரு பொருளைப் போல உன்னை ஆக்கினேன். பாதுகாப்பான பட்டணம் போல உன்னை பாதுகாத்து உன்னை நான் அனுப்பியிருக்கிறேன். உனக்கு எந்த தீங்கும் நேரிடாது. யாரும் உன்னை தொட முடியாது. எரேமியா தீர்க்கதரிசி சிறு வயதுடையவராய் இருந்தார். அதனால் உன்னை யாரும் தொட முடியாது. உன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது. தைரியமாய் போய் நீ இதையெல்லாம் சொல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லி எரேமியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். அப்படி நான் சொல்வதை நீ சொல்லாமல் ஏதாவது தவறு செய்தால் நான் உன்னை கலங்க பண்ணுவேன் என்றும் எச்சரித்தும் அனுப்புகிறார். ஏனென்றால் எரேமியா தீர்க்கதரிசி மிகவும் பயந்திருக்கிறார். ராஜாக்களுக்கு முன்பாக நின்று போய் எப்படி பேசுவது, பெரிய பெரிய மனிதர்களுக்கு முன்பாக போய் எப்படி பேசுவது, அவர்கள் ஏதாவது செய்து விட்டால் என்ன பண்ணுவது என்ற பயம் நமக்கு இருப்பது போல அவருக்கும் இருந்திருக்கும் அல்லவா அந்த காலத்தில். அந்த காலத்தில் மிகவும் கொடுமையான சட்டதிட்டங்கள் இருந்த காலம். அதனால் மிகவும் பயந்தார். அது நிமித்தம் கர்த்தர் இப்படியாக அவரை தைரியப்படுத்தி எச்சரித்து அனுப்புகிறார். அவர்கள் எல்லாம் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். உனக்கு எதிராக வந்து சண்டையிட வருவார்கள். சண்டை போடுவார்கள் தான், யுத்தம் வரும். உனக்கு விரோதமாய் இவர்கள் எல்லாம் எழும்புவார்கள். ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உனக்கு விரோதமாய் இவர்கள் எல்லாம் செயல்படுவார்கள். ஆனால் தோற்று போவார்கள். உன்னை வெற்றி பெற முடியாது என்று கர்த்தர் சொன்னார். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். உன்னை பாதுகாக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். இது அந்த காலத்தில் எரேமியா தீர்க்கதரிசியினிடத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தை. இன்றும் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் ஒவ்வொரு தீர்க்கதரிசிக்கும் கர்த்தர் இந்த பாதுகாப்பை கொடுக்கிறார். இப்படியாக அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்கிறார். வேத வசனங்கள் எல்லாம் அந்த காலத்திற்கு மட்டும் எழுதப்பட்டதில்லை. முக்கியமாக இந்த வசனங்கள் முழுவதும் கொடுக்கப்பட்டிருப்பது இந்த கடைசி காலத்திற்கு என்றே சொல்ல வேண்டும். இதற்காக பிரத்யேகமாக சொல்லப்பட்ட வசனங்கள் என்றே நாம் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு துல்லியமான விளக்கங்களோடு நம்முடைய காலத்திற்கு ஏற்றபடி கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். நாம் புரிந்து கொள்ளும்படிக்கு நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் அவர் தெரிந்து அறிந்து இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படி நடக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி பயப்பட்டார். கர்த்தர் பயப்படாதே போய் தீர்க்க தரிசனம் முறை என்று சொல்லுகிறார். அதே போல நாமும் நம்மிடத்து கர்த்தர் பேசும்பொழுது அந்த தீர்க்க தரிசனத்தை சுமந்து சென்று எங்கே யாரிடத்தில் சொல்ல வேண்டுமோ அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டு அதற்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தருடைய முழு பாதுகாப்பும் நமக்கு கிடைக்கும். நாம் கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து செல்வதினால் நமக்கு முழு பாதுகாப்பையும் கர்த்தர் கொடுத்து விடுவார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடன் இருப்பார். தேவ தூதர்கள் நம்மை காக்கும்படிக்கு நம்முடனே இருப்பார்கள். நமக்கு எந்த தீங்கும் நேரிடாது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தயவு செய்து நாம் பயப்பட தேவையில்லை. இவ்வளவு பெரிய காரியத்தை நான் எப்படி செய்வேன்? நான் தனியாய் இருக்கிறேனே, எனக்கு பலன் குறைவாய் இருக்கிறதே, எனக்கு தெரியவில்லையே என்றெல்லாம் பயப்பட தேவையில்லை. கர்த்தர் பார்த்து கொள்வார். அவர் கூடவே இருந்து நம்மை வழி நடத்தி காத்துக் கொள்வார். அதனால் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம். கர்த்தருடைய வசனங்களை ஏற்றுக்கொள்வோம். அதை புரிந்து கொண்டு நல்லபடியாக கர்த்தருக்கு கீழ்ப்படிதலை தெரிந்து கொண்டு வாழ்வோம். அதை நிமித்தம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நம்மால் மாற முடியும். கர்த்தருக்கு பிரியமாய் மாறி கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தி பார்க்கலாம். மாறனாத